பொண்ணோ பொருளோ இருக்குது அப்படின்னா அது ஒருவேளை நீங்க உலக பிரகாரமா உங்க கையினால பணம் சம்பாதிச்சு நீங்க வாங்கி இருக்கலாம். சம்பாதிப்பதற்கு கூட கைப்பலனை கொடுக்கிறது கர்த்தர் தான், தெரியுமா? ஆமென். கைப்பலனை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் தான். அவர் இல்லாம உன் கைக்கு வரல பணம். அதனாலதான் பணம் கையில வந்தோடனே நகைய வாங்குறோம், என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் போய் என்ன செய்யறோம், வாங்குறோம். வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது, நான் இப்போ வாங்கலாமா வேண்டாமா? கண்டிப்பா கேட்கணும். தம்பிமார்கள் கேட்டீங்களா? கேட்டீங்களா? இப்போ கட்டாயமா நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் வரும். ஆமென். நிச்சயமா பதில் வருங்க. இது வேண்டாம் உனக்கு, இந்த காரியத்துல நீ தலையிடாது, எதுக்குன்னா சொல்றேன். அல்லேலூயா. அதனால பின்னாடி உட்கார்ந்து ஆண்டவர் மேல கோபப்படுறது, வருத்தப்பட்டு அழுகிறது, இதெல்லாம் முதல்ல நிறுத்தணும். நீங்க அழுகிறவங்க, ஒரு பொருள் கடந்து போயிடுச்சு, நம்ம என்ன ஒரு பொருள் வண்டியே காணாம போச்சுன்னு வச்சுக்கோங்க, சரி தேவ சித்தம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அது கடந்து போயிடுச்சு, விடு. தோத்திரம் போட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக புலம்பிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஆமென். அப்படி அழாம நீங்க தோத்திரம் போட்டு பாருங்க, காணாம போன வண்டி உங்க கண்ணு முன்னாடி எங்கேயாவது கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, அதனுடைய சரித்திரங்கள் எல்லாம் நான் நிறைய சொல்லுவேன். அப்படி தோத்திரம் போட்ட ஒருத்தர், நான் வண்டி காணாம போச்சு, எக்ஸ்ட்ரா சாவி இருக்கும் பார்த்தீங்களா, எங்கேயாவது நான் பார்த்தேன்னா என் வண்டியை தூக்கிட்டு வந்துடுவேன் சொல்லி, இதே கோயம்புத்தூருக்குள்ள தான் கடை வீதிக்குள்ள ஒரு இடத்துல நின்றுருக்கு, திறந்து எடுத்துட்டு வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். அவர் கண்ணுக்கு காமிச்சாரு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். தோத்திரத்தை போட்டு பாருங்க, தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆமென். நீ வேதனைப்பட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அது லாஸ் மேல லாஸ், அதாவது நஷ்டத்தின் மேல நஷ்டம் வந்துகிட்டே தான். மாம்ச பிரகாரமா கண்ணீரை சிந்தி தேவையில்லாத காரியத்தை வெளிப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. அப்படி வெளிப்படுத்தினா உன் காரியம் உன்னோட நின்று போகும். தோத்திரம் போட்டு பாருங்க, கர்த்தர் அதன் நிறைவை காண்பி.